வாக்கு வரலாறு. ஒரு கட்சியோட தலைவர் அவரோட கட்சி சின்னத்துக்கு ஓட்டு கேட்க முடியாம வேறொரு சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு தோல்வியை சந்திச்ச சம்பவம் தமிழ்நாடு தேர்தலில் நடந்துச்சு. அது எப்போன்னு தெரியுமா உங்களுக்கு? 1977 சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் நடந்துச்சு அந்த சம்பவம். அதிமுக கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆர் சந்திக்கிற முதல் பொது தேர்தல் அதுதான். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில ஐயாசாமி என்பவரை வேட்பாளராக அறிவிச்சாரு எம்ஜிஆர். அவரும் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சாரு. ஏதோ சில கருத்து முரண்பாடு ஏற்பட்டதால அவருக்கு பதிலாக கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அலங்கியம் பாலகிருஷ்ணன் என்பவர் அறிவிச்சாரு எம்ஜிஆர். ஆனா ஐயாசாமி வாபஸ் வாங்காம தேர்தலில் போட்டியிட உறுதியா இருந்ததால அவருக்கே இரட்டை இலை சின்னத்தை கொடுத்துருச்சு தேர்தல் ஆணையம். எம்ஜிஆரால் நிறுத்தப்பட்ட அலங்கியம் பாலகிருஷ்ணனுக்கு சிங்கம் சின்னம் கிடைச்சது. எம்ஜிஆர் இதை எப்படி சமாளிப்பாரு? இரட்டை இலைக்கு ஓட்டு கேட்பாரா, சிங்கத்துக்கு கேட்பாருன்னு மக்கள் மத்தியில இது பெரும் பேசுபொருளா மாறுச்சு. தமிழ்நாடு முழுக்க நடந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல இரட்டை விரலை காட்டி இரட்டை இலைக்கு வாக்கு கேட்ட எம்ஜிஆர் தாராபுரம் தொகுதியில மட்டும் சிங்கம் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா ரிசல்ட் எம்ஜிஆருக்கு எதிராகவே வந்துச்சு. தாராபுரம் தொகுதி மக்கள் இரட்டை இலைக்கு வாக்களிச்சு 2682 வாக்குகள் வித்தியாசத்துல ஐயாசாமியை வெற்றி பெற வச்சாங்க. 2வது இடத்த காங்கிரஸ் கட்சியும் 3வது இடத்த திமுகவும் பிடிச்சது. எம்ஜிஆரால் நிறுத்தப்பட்டு சிங்கம் சின்னத்துல போட்டியிட்ட அலங்கியம் பாலகிருஷ்ணன் வெறும் 3255 ஓட்டு மட்டுமே வாங்கி 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். இப்படி தமிழ்நாடு தேர்தல் களத்துல பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதையெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம்.